அனைவருக்கும் வணக்கம். தமிழக கோயில்களில் பழங்கால முறைப்படி நம் முன்னோர்கள் எதற்காக புறாவை வளர்த்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். கோவில் கோபுரங்களும் புறாக்களும் பிரிக்க முடியாத சங்கதிகள். கோவிலின் திட்டி வாசலில் இவை குடியிருக்கும். புறாக்கள் மற்ற பறவைகள் போல் மரத்தில் வாழ்வதை விட கோவில் கோபுரங்கள், மண்டபங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் என்றே வாழும். கோவில் புறாக்கள் என்றே ஒரு இனம் உண்டு. அவற்றை நாம் வீட்டில் வளர்க்க முடியாது. கோவில்களில் நாம் இந்த புறா கூட்டத்தை பார்த்திருப்போம். கூட்டமாக புறாக்கள் பறந்து கோவில்களின் மறைவிடங்களில் வந்தமர்வது பார்ப்பதற்கு ஒரு தனி அழகுதான். நம்மில் பலரும் இதை பார்த்து மகிழ்ந்திருப்பர். இப்படி கோயில்களில் இருக்கும் புறாக்களால் கோயில்களுக்கு பல நன்மைகள் இருக்கிறது. புறாக்கள் இருக்கும் கோயில்களில் சிலந்தி கூடு கட்டாது. புறாக்கள் அவைகளை ஒழித்துவிடும். அதனால் ஒட்டடை என சொல்லப்படும் அசுத்தம் சேராது. மரங்களை துளையிடும் வண்டுகள் வராது. வந்தால் புறாக்களின் இரையாகிவிடும். கரையான் வராது. அப்படியே கரையான் வந்தாலும் அதுவும் புறாக்களுக்கு இரையாகிவிடும். கற்சிற்பங்களை சேதப்படுத்தும் சிற்றுண்டிகள் வராது. மீறி வந்தால் அதுவும் புறாக்களுக்கு இரையாகிவிடும். வவ்வால் உள்ளே வராது. ஆந்தையும் உள்ளே வராது. புறாக்கள் எழுப்பப்படும் ஓசை அவைகளை விரட்டிவிடும். கோயில்களில் உள்ள சக்தியை சிதையாமல் அதிகரித்து மனிதர்களுக்கு தரவல்லது புறாக்கள். இப்படி பல நன்மைகளுக்காக நம் முன்னோர்கள் கோயில்களில் புறாக்களை வளர்த்து வந்தனர். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.